Hello everyone, this is Achudha welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜோசப் அடிசனோட Sir Roger at the Theatre அந்த எஸ்ஸேவோட டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இது நமக்கு யூனிட் 2ல நான் டீடைல்ட் ப்ரோ செக்ஷன்ல பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் வேணும் அப்படின்னா சர் ஜோசப் அடிசன் அண்ட் ராபர்ட் ஸ்டீலோட இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு வீடியோ இருக்கு. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து ஒரிஜினல் டெக்ஸ்டோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். சம்மரிக்கு பதிலா ஒரிஜினல் டெக்ஸ்டோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். So let's go inside the video. Here, எதுக்காக ஒரிஜினல் டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி இந்த வீடியோ கொடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுனால நம்மளுக்கு ஒவ்வொரு வேர்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் அவங்க நான் டீடைல்டு அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்திருந்தாலும் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாலுமே மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படிச்சிருந்தா தான் அவங்க எக்ஸாக்டா என்ன டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். இஃப் த எஸ்ஸே இஸ் ஷார்ட், எஸ்ஸே நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க எஸ்ஸேவோ போயட்ரி இல்ல டிராமாவா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது நம்ம ஒரிஜினலா ஒரே ஒரு தடவையாச்சும் படிச்சு பார்க்கறது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் at the exam point of view. Okay, so it is better to read the original text at least once when compared to reading the summaries for more than 10 times. That's it. So here, இந்த எஸ்ஸேவும் ரொம்ப சிம்பிளான எஸ்ஸே தான். ஓகே, சர் ரோஜர் அட் தி தியேட்டர். இந்த டைட்டில்ல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இது யாரை பத்தின எஸ்ஸே அப்படின்னா சர் ரோஜரை பத்தின எஸ்ஸே. சர் ரோஜர் அப்படின்ற கேரக்டர் யாருன்னா the Spectator அப்படின்ற அந்த பீரியாடிக்கல் இருக்கக்கூடிய ப்ராமினன்ட் கேரக்டர் சர் ரோஜர் டி கவர்லி. அவருடைய தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸை பத்தி தான் இந்த ஒரு எஸ்ஸேல பேசுறாங்க. யார் பேசுறா அப்படின்னா அடிசன், தட் இஸ் த ஸ்பெக்டேட்டர் பேசுறாரு. ஓகே, வெரி சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட் எஸ்ஸே. சர் ரோஜர் அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து தியேட்டருக்கு போறாரு. யார் அந்த ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தியேட்டருக்கு போறாரு, அங்க தியேட்டருக்கு போகும்போது என்ன பிளே அவங்க பாக்குறாங்க, அந்த பிளே பார்க்கும்போது அவர் என்னென்ன பண்றாரு, திரும்பி எப்படி வீட்டுக்கு வராங்க, இதுதான் வந்து இங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் எஸ்ஸே. ஆக்சுவலா எஸ்ஸேன்னு சொல்றோம், பட் மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு எஸ்ஸே, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, அது வந்து த ஸ்பெக்டேட்டர் கிளப் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து 6 கேரக்டர்ஸ் வந்து ரிச்சர்ட் ஸ்டீல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா சர் ரோஜரை எப்படிப்பட்ட கேரக்டரா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் கைண்ட் மேன் தான், பட் ரொம்ப ஓவர் லைவ்லியாலாம் இருக்க மாட்டார். ஓகே, ஸ்ட்ரிக்டா இருப்பார். ஃபர்ஸ்ட் டைம் அவர் டவுனுக்கு வரும்போது புல்லி டாசன் அப்படின்ற ஒருத்தர் வந்து அடிக்கிற மாதிரி கூட இருக்கும். ஓகேவா, சோ ஒரு காமன் நார்மல் கேரக்டரா தான் பிரசன்ட் பண்ணியிருப்பார். பட் ஆனா இந்த எஸ்ஸே எழுதினது யாருன்னா ஜோசப் அடிசன். அடிசனுக்கு தான் வந்து சர் ரோஜருக்கு வந்து ஒரு லைவ்லி கேரக்டர் கொடுத்தது. ஆக்சுவலா கேரக்டரோட கிரியேட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீல் வந்து அவர் வந்து ஜஸ்ட் லைக் கேரக்டரா கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஆனா அடிசன் வந்து அவர் ஒரு ரவுண்ட் ஆஃப் கேரக்டரா மாத்திருப்பாரு. அவருக்கு ஒரு லைஃப் கொடுத்து, லைவ்லி எக்ஸ்பீரியன்சஸ் கொடுத்து, கம்ப்ளீட்டா அந்த 18th செஞ்சுரி இங்கிலாந்து எப்படி இருக்கோ அதுக்கு வந்து இவர் ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளா செட் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இவருக்கு கொடுத்தது யாருன்னா அடிசன் தான். ஓகே, சோ அடிசன் இஸ் த பர்சன் who makes Sir Roger de Coverley into a beautiful character. அதனாலே என்னவோ தெரியல, த கவர்லி பேப்பர்ஸ் அப்படின்றது வந்து ஸ்பெக்டேட்டர்ல இருந்து பப்ளிஷ் ஆன எஸ்ஸேஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வால்யூமா பப்ளிஷ் பண்ணதுதான் வந்து த கவர்லி பேப்பர்ஸ். ஆக்சுவலா அதை படிச்சு பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்பெக்டேட்டர்ஸ்ல கிட்டத்தட்ட 555 எஸ்ஸேஸ் வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. 1, 2 கிடையாது, மொத்தமே நம்மளுக்கு சொல்லணும்னா 555 எஸ்ஸேஸ் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ்ல நம்மளுக்கு பப்ளிஷ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த 555 எஸ்ஸேஸ்ல அந்த கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல 6 கேரக்டர்ஸ், அந்த 6 கேரக்டர்ஸை பத்தி அவங்க டிஸ்கிரைப் பண்ணது எல்லாத்தையும் எடுத்துதான் அந்த கவர்லி பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கவர்லி பேப்பர்ஸ்ல தான் வந்து ஆக்சுவலா வந்து சர் ரோஜர் பத்தி, வில் ஹனிகோம் பத்தி, கிளர்ஜிமேன், கேப்டன் சென்ட்ரி, லா ஸ்டூடெண்ட், இவங்க எல்லார பத்தியுமே டிஸ்கிரைப் பண்ண எஸ்ஸேஸ் எல்லாம் இருக்கும். ஆக்சுவலா அதை படிச்சு பார்க்கும்போது ஒரு நாவல் ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் ரீடிங் அ ப்ரோஸ் பீஸ், அதை பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி படிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். Okay, so this essay particularly aims in the round of characteristic aspect of Sir Roger. Got the same way இந்த essay என்னைக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, ஏன்னா ஸ்பெக்டேட்டர் வந்து ஒரு பீரியாடிக்கல் டெய்லி essay, டெய்லி pamphlet அப்படின்றதுனால
இது என்னைக்கு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, எந்த டேவோட எடிஷன் அப்படின்னா டியூஸ்டே எடிஷன், தட் இஸ் 25th March 1712 அன்னைக்கு தான் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆஸ் யூஷுவல் ஒரு லாட்டின் கோட், அந்த லாட்டின் கோட்டோட இங்கிலீஷ் மீனிங்கோட தான் இந்த எஸ்ஸேவும் பப்ளிஷ் ஆச்சு. இது என்ன லாட்டின் கோட் இங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்பெசர் எக்ஸாம்பிளர் விட்டே morum q jubibo doctum imitatum et verasa hinderse verses. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இது வந்து ஹொரேஸ் ஓட ஒரு பிளேல இருந்து தான் எழுதியிருக்காங்க, வேற எங்கேயும் இல்ல. ஆக்சுவலா லாட்டின் ஆத்தர் ஹொரேஸ் இருக்காரு. ஹொரேஸோட பிளே த சன் ஆஃப் எரன் ஆர் த காஸ் ஆஃப் த கிரீக்ஸ் அ பிளே அப்படின்ற அந்த பிளேல இருந்து எடுத்த கோட் தான் இது. இதோட மீனிங் ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, லைஃபோட பேனர்ஸும் எல்லாமே வந்து புக்ல நம்மளுக்கு எழுதியிருக்காங்க. எல்லா புக்கை படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், லைஃப் தான் என்ன, கேரக்டர்ஸ் எப்படி வந்து சஃபர் ஆகுறாங்க, அவங்க ஃபைனலா அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் தெரியும். அதே மாதிரி நம்மளோட பேஜஸ்மே மேக்சிமம் எல்லா ரைட்டர்ஸுமே வந்து அதை பத்தின பேசிஸ் தான் எழுதுவாங்க. அதே மாதிரிதான் நம்மளோட லைஃபுமே வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஸ்பெக்டா தான் இருக்கும். ஆக்சுவலா வந்து கிரீக்ல அவர் என்ன மீன் பண்ணி எழுதியிருந்தார் அப்படின்னா, அந்த பிளே எழுதும்போது இது வந்து என்னோட வாய்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா ஆத்தரும் வந்து லைஃபை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, இது என்னோட ஸ்பீச்சை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். த சேம் வே இங்க இவர் என்ன மீன் பண்ணிருக்காரு அப்படின்னா, those are the likest copies which are drawn from the original of human life. Very simple. Sir Roger Recoverly along with all the characters are the lifelike reflection of the 18th century of England. அந்த 18th century இங்கிலாண்ட அவங்க அழகா ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான கேரக்டர்ஸ் தான் நான் இங்க எடுத்து எழுதியிருக்கேன். அப்போ இதுல வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே எல்லா வாய்ஸஸுமே ஆக்சுவலா எங்கேருந்து நான் எடுத்திருக்கேன்னா, ஒரிஜினல் அண்ட் காமன் ஹியூமன் லைஃப் ஆஃப் த 18th century இங்கிலாண்ட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் பண்றேன். ஓகே, let's move on to the essay. So before going to the essay, இந்த எஸ்ஸேல ரொம்ப ப்ராமினென்ட்டா பேசப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, The Distressed Mother அப்படின்ற பிளே தான். ஸோ The Distressed Mother அப்படின்ற பிளே யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஆம்ப்ரூஸ் பிலிப்ஸ் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஆக்சுவலா இது என்ன பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் a translation of Jean Racin's play called Andromaque. Andromaque அப்படின்ற ஜீன் ரேசன் எழுதின ஒரு பிளேவோட டிரான்ஸ்லேஷன் தான் இது. ஓகே, ஸோ அவங்க எழுதின ஒரு பிளேயோட டிரான்ஸ்லேஷன் தான் இது நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதுதான் வந்து ஆம்ப்ரூஸ் பிலிப்ஸ் வந்து த டிஸ்ட்ரெஸ்ட் மதர் அப்படின்ற டைட்டில் எழுதியிருக்காரு. இந்த பிளேவை பாக்குறதுக்கு தான் சர் ரோஜர், கேப்டன் சென்ட்ரி அலாங் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ் கோயிங் டு த தியேட்டர். அந்த தியேட்டருக்கு இதை பாக்குறதுக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு ஒவ்வொரு சீன் முடியும் போது அவர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே வராரு. ஓகேவா, அவர் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு அப்படின்றது அந்த பிளேவை பேஸ் பண்ணி இருக்கும். அப்போ இந்த பிளேவோட ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ வித் த ஸ்டோரி ஆஃப் திஸ் பிளே. ரொம்ப சிம்பிள் பிளே தான், ரொம்ப கன்ஃபியூசபிள் பிளேஸ் தான் கிடையாது. வெரி சிம்பிள் ஆக்ஷன் இஸ் கோயிங் ஆன் தேர். கிரீக்குக்கும் ட்ராய்க்கும் வார் நடக்குது. ஹெலன் ஆஃப் ட்ராய் நம்மளுக்கு தெரியும். ஸோ கிரீக்கும் ட்ராய்க்கும் ஒரு 10 years கிட்டத்தட்ட வார் நடக்குது. அந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த ட்ராய் வார்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஹெக்டர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காங்க. ஓகே, ஹெக்டர் அப்படின்றவரை கொன்னுடுறாங்க. ஹெக்டரை கொன்ன உடனே ஹெக்டரோட ஒய்ஃப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோமேக். இவங்க தான் ஹெக்டரோட ஒய்ஃப். ஸோ ஹெக்டரை வந்து ஹெக்டர் இஸ் அ ட்ராய். ஓகேவா, இவர் வந்து ஒரு ட்ராய். அந்த அவரை கொன்னதுக்கு அப்புறமேட்டா ஆண்ட்ரோமேக் அப்படின்றவங்களை வந்து சிறை பிடிச்சிட்டு கொண்டு வராங்க. எங்கன்னா கிரீக்கு கொண்டு வராங்க, கிரீஸ்க்கு கொண்டு வராங்க. ஓகேவா, யார் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரஸ் அப்படின்றதுதான் அவரோட நேம். இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் ஆஃப் அக்கீலஸ், அக்கீலஸோட சன். அக்கீலஸ் அப்படின்றவர் வந்து ட்ராய் வார் ஆஃப் ட்ராய்ல வந்து ரொம்ப ஃபெமிலியரான பர்சன். ஸோ அக்கீலஸ் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அக்கீலஸ் வந்து சைடெக்ஸ் அப்படின்ற ரிவர், அவர் பிறந்ததுக்கு அப்புறமேட்டு சைடெக்ஸ் அப்படின்ற ரிவர்ல வந்து அவங்க மாம் வந்து அவரை ஒரு ப்ராஃபஸி கேட்டுட்டு அவருடைய காலை புடிச்சிட்டு அந்த ரிவர்ல அவர் வந்து ஃபுல்லா வந்து நினைச்சு எடுத்துருவாங்க. சரியா, எதுக்காக அப்படின்னா அந்த ரிவர்ல அவர் நினைச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த ரிவரோட வாட்டர் ஒரு பாடி ஃபுல்லா பட்டுருச்சுன்னா கண்டிப்பா அவரோடது வந்து ஒரு வஜ்ரம் பாஞ்ச உடம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மாறிடும். யாருமே வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணவே முடியாது, அவருக்கு டெத்துன்றதே வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க. ஆனா எப்படி வந்து ஒரு நியூ பார்ன் பேபியை உடனே தண்ணியில போடுறது முழுசா கஷ்டமா இருக்கும்ல, அதனால அவங்க காலை புடிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய ஃபுல் பாடி பார்ட்டி வந்து உள்ள விட்டு எடுக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, காலால எப்படி வந்து டெத் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க செஞ்சுட்டாங்க. பட் ஆக்சுவலா என்ன ஆகும்னா,
அந்த ட்ராய் வார்ல அக்கிலஸ் எப்படி இறந்து போவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலில் அம்பு விட்டுதான் இறந்து போவார். ஓகேவா? சோ இதுதான் அக்கிலஸோட ஸ்டோரி. இட் இஸ் மோஸ்ட் ஃபெமிலியர், காமன் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அக்கிலஸோட சன் தான் பைரஸ். இவர் வந்து கிங் ஆஃப் எபிரஸ். எபிரஸ் வந்து கிரீக்ல இருக்கு. ஓகேவா? இவர் வந்து இந்த ஆண்ட்ரோமேக்க வந்து ஒரு சிறை பிடிச்சிட்டு மேல கூட்டிட்டு அவங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. ஓகேவா? இது வந்து கிரீக். ஆண்ட்ரோமேக்கோட சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்டியானக்ஸ். ஓகே, ஆஸ்டியானக்ஸ் வந்து இவங்களோட பையன், சின்ன பையன். பட் இவங்க 2 பேரையும் தான் என்ன பண்றாருன்னா கூட கூட்டிட்டு வந்துடுறாரு. இவர் கூட்டிட்டு வந்த உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன் இவரு போயிட்டு வந்து ஒரு ட்ராயை வந்து சிறை பிடிச்சு, அதுவும் வந்து ஹெக்டர் இறந்துட்டாரு, அப்ப ஆண்ட்ரோமேக் இஸ் விடோவை ஏன் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை சுத்தமா. அவங்களை வந்து கிரீக்கு கூட்டிட்டு வர்றது சுத்தமா பிடிக்கவே இல்லை. பட் அப்படி இருக்கும்போது பிளே ஓபன் ஆகுது. எப்படி அப்படின்னா, இந்த பேலேட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் பண்றாரு. இவர் யாருன்னா இவங்களோட ஃப்ரெண்ட், பைரஸோட ஃப்ரெண்ட், த சேம் டைம் ஒரஸ்டஸோட ஃப்ரெண்ட். ஒரஸ்டஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா son of Agamemnon. Agamemnon is also another renowned character of war of Troy. Troy warல வந்து ரொம்ப renowned character இன்னொருத்தர் யாருன்னா Agamemnon. Got ஒரஸ்டஸ் யாருன்னா அகமெம்னோட பையன். அகமெம்னான் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்கு ஆர்ஸ்டஸ்க்கும். ஆர்ஸ்டஸ்க்கு என்ன ஒரு கதை இருக்கு அப்படின்னா, இது வந்து கிளைமேக்ஸ் ரிவீல் ஆகும் இங்க, அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஆர்ஸ்டஸோட அம்மா யாருன்னா கிளைட்டமிஸ்ட்ரா. கிளைட்டமிஸ்ட்ராவை ஆர்ஸ்டஸ் கொன்னுடுறாரு. ஆனா தப்பே பண்ணாத காரணத்துக்காக ஆர்ஸ்டஸ் வந்து அவங்களை கொன்னுடுறாங்க. ஆர்ஸ்டஸ் கொன்னதுனால சோ கால்டு காட் ஆஃப் வெஞ்சன்ஸ், பழி வாங்குறதுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கும்ல, காட் ஆஃப் வெஞ்சன்ஸ். காட் ஆஃப் வெஞ்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மேல இருந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க, இவரை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்பையில இருந்து அவங்களுக்கு இவர் மேல ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கும். சோ ஃபைனலா இந்த பிளேயோட எண்ட்ல அவங்க வந்து இவரை பழி வாங்குவாங்க. பட் நெக்ஸ்ட் பேலேட்ஸ் தான் வந்து ஓபன் பண்ணுவார். என்னன்னா, இவர் இந்த சீனை ஓபன் பண்ணும்போது ஆர்ஸ்டஸ் வந்து பைரஸை பார்க்கறதுக்காக எபிரஸ்க்கு வருவார். எபிரஸ்க்கு வந்த உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரிசீவ் பண்ணுவாங்க, வெல்கம் பண்ணுவாங்க. வெல்கம் பண்ணதுக்கு அப்புறமேட்டா அவருக்கு என்ன ஆக்சுவலா என்ன ஸ்டோரி அப்படின்னா, பைரஸ் இஸ் betrothed to ஹெர்மியான். இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி தான். காட் ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்றதை விட 4 சைட் ஆஃப் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பைரஸ் இருக்காரு. பைரஸ்க்கு வந்து யாரை என்கேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹெர்மியோனை என்கேஜ் பண்ணிருக்காங்க. ஓகே, பட் பைரஸ் யாரை விரும்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரோமேக்க விரும்புறாங்க. ஓகேவா? பைரஸ் லவ்ஸ் ஆண்ட்ரோமேக், பட் ஹெர்மியான் லவ்ஸ் பைரஸ். ஹெர்மியானுக்கு பைரஸ் ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் இந்த ஹெர்மியானை ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இருக்காரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரஸ்டஸ். இந்த ஆரஸ்டஸ்க்கு வந்து ஹெர்மியானை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹெர்மியானை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கு அவருக்குள்ள. ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. காட் ஆனா இந்த என்கேஜ்மெண்ட் வந்து மேரேஜ்ல ஃபுல்ஃபில் ஆகல. ஹெர்மியான் யாருன்னா மெனிலஸோட பொண்ணு. அக்கிலஸ், மெனிலஸ், அகமெம்னான் இவங்க எல்லாருமே வந்து சேம் டீம், சேம் ஏஜ் குரூப். ஓகேவா? என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நடக்குது அப்படின்னா, ஆர்ஸ்டஸ் எந்த நம்பிக்கையில வராருன்னா, நம்ம நேரா போவோம். ஓகேவா? நேரா போயிட்டு இவர்கிட்ட கேட்போம், இப்ப நீ வந்து ஹெர்மியோனை மேரேஜ் பண்ணிக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆக்சுவலா இவர் வந்து ஒரு கிரீக் அம்பாசிடரா தான் இங்க உள்ள வருவார். ஏன்னா மெனிலஸ் அனுப்பியிருப்பார் இவரை. போயிட்டு அவங்க கல்யாணம் பண்றாங்களா பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து கேட்ட உடனே இவர் என்ன சொல்லுவாரு, இல்ல நான் கல்யாணம் பண்ணல அப்படின்ட்டு தான் ஒரு பதில் சொல்லுவாரு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஹெர்மியோனை கையோட கூட்டிட்டு போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷன்ல அவர் வருவார். இங்க வந்து பார்க்கும்போது ஃபைனலா வந்து என்ன தெரிய வருதுன்னா, ஆண்ட்ரோமேக்க வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆண்ட்ரோமேக் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. சோ இது தெரிஞ்சுக்கிட்ட உடனே கண்டிப்பா ஹெர்மியான் வந்து திரும்பி ஊருக்கு தான் போவாங்க. ஊருக்கு போனோடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்ஸ்டஸ் வெயிட் பண்றாரு. பட் இன் பிட்வீன்ல ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன அப்படின்னா, பைரஸ்க்கு வந்து எப்படியாவது ஆண்ட்ரோமேக்க கல்யாணம் பண்ணணும். எப்படி கல்யாணம் பண்ணலாம், ஆண்ட்ரோமேக் கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாரு. அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, ஒண்ணு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா ஆஸ்டியானக்ஸை நான் கொன்றுவேன். ரீசன் என்ன நான் ஆஸ்டியானக்ஸை கொல்றதுக்கு அப்படின்னா, ஆர்ஸ்டஸ், பேலிக்ஸ், மெனிலஸ், அகமெம்னான் எல்லாருமே அந்த கிரீக் சைடு ஃபுல்லாவே என்ன பண்றாங்கன்னா, ஆஸ்டியானக்ஸை கொல்லுங்க, ஆண்ட்ரோமேக்கையும் கொல்லுங்க. ரீசன் என்னன்னா, இவன் வந்து ட்ராய். கண்டிப்பா இந்த பையன் பெருசா வளர்ந்துட்டான் அப்படின்னா நமக்கு அகைன்ஸ்டாவே வார் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.
அதனால ப்ளீஸ் அவனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரைட்? சோ அப்படி கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் என்ன நினைச்சுக்கிறாரு, இதை ஒரு பிளானா யூஸ் பண்ணி எப்படியா நம்ம ஆண்ட்ரோமேக்கை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கும், என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பையனை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னை நீ கல்யாணம் பண்ணலன்னா உன் பையனை வந்து நான் எல்லார்கிட்டையும் கொடுத்துருவேன், அவங்க வந்து உன் பையனை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இவங்களுக்கு வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புரியல. எப்படி டெசிஷன் மேக் பண்றது அப்படின்னு தெரியாம அவங்க நிக்கும் போது யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன சொல்றாங்க, லெட் மீ சி த கோஸ்ட் ஆஃப் ஹெக்டர். ஹெக்டரோட கோஸ்ட பார்த்து அவர்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன், ஏன்னா ஹெக்டர் இறந்துட்டாரு, அதனால அவரோட கோஸ்ட பார்த்து நான் பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்காங்க. உடனே ஆஸ்டியஸ் இதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்றாருன்னு திரும்ப பைரஸ்ட வந்து கேக்குறாரு, என்ன சொல்றீங்க, நீங்க மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோடனே அவர் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு, எஸ் நான் முடிவை மாத்திக்கிட்டேன், ஆண்ட்ரோமேக் ஒத்துக்கிற மாதிரி தெரியல, சோ நான் வந்து ஹெர்மியான கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஹெர்மியான கல்யாணம் பண்ணிட்டு உன்கிட்ட வேணா நான் ஜஸ்ட் அந்த ஆஸ்டியானக்ஸை உன்கிட்டே கொடுத்துறேன் அப்படின்னு. ஆஸ்டஸ்க்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு, செம கோவம் வந்துருச்சு. என்னடா இவரு திடீர்னு இப்படி ஒரு பிளானை மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்கு. இவரு வந்து டபுள் கேம் ஆடிட்டார் பைரஸ். உடனே இந்த சைடு ஹெர்மியான் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, பைரஸ்க்கு ஆண்ட்ரோமேக்கை தான் பிடிச்சிருக்கு, நம்மள பிடிக்கல, சோ நமக்கு கிடைக்காது யாருக்குமே கிடைக்க கூடாது, நம்மள இவ்வளவு இன்சல்ட் பண்ணிட்டாரே இவரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, எப்படியாவது பைரஸை கொன்னுறணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ ஹி ஜஸ்ட் பிளான்ட் வித் ஆஸ்டஸ். ஆஸ்டஸ் என்ன சொல்றாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்றேன் கல்யாணம் பண்ணல அப்படின்றதெல்லாம் செகண்டரி, கண்டிப்பா யோசிச்சுட்டே இருக்காங்க எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, போயிட்டு பைரஸை கொன்னுடுங்க. எங்க கொல்லலாம் அப்படின்னா ஒரு செரிமனி நடக்கும், அந்த இடத்துல வச்சு கொன்னுடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த சைட்ல இருந்து ஆண்ட்ரோமேக் வராங்க. என்னன்னா அந்த கோஸ்ட பார்த்து பேசிட்டாங்க. அந்த கோஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க, என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கும், ரைட்? ஆனா அந்த செரிமனி முடியும் போது என்ன ஆகணும், உங்களுக்கு ஒரு பையன் இருக்கா, அந்த பையனை வந்து அவர் அடாப்ட் பண்ணிப்பார், ஒரு ஸ்டெப் ஃபாதரா அவர் மாறிடுவார். ஸ்டெப் ஃபாதரா மாறின அடுத்த செகண்ட் என்ன பண்ணுது, கட் யுவர், நீங்க சூசைட் பண்ணிக்கோங்க. அங்கேயே வந்து சோட எடுத்து உங்களை நீங்க கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க இறந்துருவீங்க. நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்க ஹஸ்பண்டுக்கு நீங்க லாயலா இருந்த மாதிரியும் இருக்கும், தட் இஸ் ஹெக்டருக்கு நீங்க லாயலா இருந்த மாதிரி இருக்கும். இந்த சேம் டைம் உங்க சன்னுக்கு ஒரு ஃபாதர் ஆயிட்டதுனால, பைரஸ் ஃபாதர் ஆயிட்டதுனால ஃபாதர் வந்து சன்னை கொல்ல மாட்டாரு, காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. ஓகே, ஆண்ட்ரோமேக் வந்து அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்ட் பண்ண உடனே மேரேஜ்க்கு வந்து ரெடி ஆகுறாங்க. மேரேஜ்க்கு ரெடி ஆன உடனே இந்த ஹெர்மியான் வந்து இப்படி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேரேஜ்க்கு முன்னாடி, மேரேஜ் அப்ப நிறைய பேர் இருப்பாங்க, அதனால உங்களை கொல்ல முடியாது, அதனால என்ன பண்ணுங்க, மேரேஜ்க்கு முன்னாடி வந்து அந்த பிரேயர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, உங்க ட்ரூப் அனுப்பி நீங்க அவரை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் நல்லா இருக்கு, கண்டிப்பா அவங்க நம்மள கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைச்சு ஆரஸ்டஸ் வந்து அவரோட ட்ரூப் அனுப்பி பைரஸை கொல்ல சொல்லிடுவார். பைரஸ் வாஸ் கில்ட். பைரஸ் இறந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் நேரா அங்கேருந்து வருவார். பைரஸ் இறந்தாலே ஆண்ட்ரோமேக்கும் சேவ்டு தான், ஆஸ்டியானக்ஸும் சேவ்டு தான், ரைட்? ஹெர்மியான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஸ்டியஸ் வந்து ஹெர்மியான்ட்ட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் அவரை கொன்னுட்டேன், ஹி இஸ் கில்ட், இப்படிதான் வந்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹெர்மியானுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியாது, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நிஜமா அப்படின்னு யோசிச்சுட்டு, நீங்க ஒரு நிஜமாவே ஒரு ட்ரூ லவ்வரா, அப்படி ஒரு ட்ரூ லவ்வரா இருந்தா நான் ஒரு தப்பு பண்ண போறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும், அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு, ஸ்டாப் பண்ணு. இப்ப நீ பைரஸை கொன்னுட்ட அப்படின்னா ஃபுல் கிங்டமுமே நம்மளுக்கு அகைன்ஸ்டா திரும்பிடும், அப்ப எல்லாருமே நம்மளதான் தப்பு சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கவர்டா இருக்கிறதுக்கு பதிலா நீ அந்த பிளானை விட்டுறலாம் அப்படின்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்கணும், நீங்க ஆனா அந்த அட்வைஸ் எனக்கு நீங்க பண்ணல. So I don't want to get married to you. Instead of that, let me die with Pyrrhus. பைரஸ் பாடி மேலேயே நான் இறந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரா போய் பைரஸ் பாடி மேலேயே அவங்கள கட் பண்ணிட்டு அவங்க இறந்துருவாங்க. சோ இந்த ஆஸ்டிஸ் வேற வழியே இல்லாம அப்படியே ஃபுல்லா எல்லா சைடுமே வந்து அவருக்கு பிளாக். என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபைனலா யோசிச்சுட்டே இருக்கு. ஃபைனலா வந்து ஒரு மேட் ஸ்டேட்டுக்கு வந்துடுவாரு. ஏன்னா இந்த சைடு பார்த்தா அவரோட லவ்வர் இறந்து போயிடுவாங்க, இந்த பக்கம் பார்த்தா ராஜ துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஊர் மக்கள் எல்லாம் இவர் கொல்றதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. இவர் கொல்றதுக்கு ரெடி ஆன உடனே அவரோட ஃப்ரெண்டு வந்து வாங்க நீ எஸ்கேப் ஆயிடு இந்த ஊரை விட்டு அப்படின்னு வேற சொல்லுவாரு. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு கம்ப்ளீட்லி லாஸ்ட் ஸ்டேட்ல இருப்பார். அதுதான் அந்த வெஞ்சன்ஸோட பழி வாங்குறது. காட். So this is the story of the distressed mother. Okay, so ஏன் இவ்ளோ பெரிய detailed storyனா, it has a reflection over Saroja Dikavar. Got? So let me go on to the essay now. And here the essay begins. Let me read it out once and explain to you.
My friend Sir Roger de Coverley, when we last met together at the club, told me that he had a great mind to see the new tragedy with me, assuring me at the same time that he had not been at play these 20 years. The last I saw, said Sir Roger, was the Committee, a play by Sir Robert Howard, which I should not have gone to, neither had not I been told beforehand that it was a good Church of England comedy. He then proceeded to inquire of me who the distressed mother was, and upon hearing that she was Hector's widow, he told me that her husband was a brave man, and that when he was a schoolboy, he had read his life at the end of the dictionary. So that's the first thing. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ சார் ரோஜர் டி கவர்லி வந்து இவர் கூட பேசுறாரு. யார் கூடனா ஐ அப்படின்னு சொல்லிட்டு இங்க டிஸ்கிரைப் பண்றது அடிசன். ஓகேவா? அடிசனோட பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. when we last met together at the club, கிளப்ல மீட் பண்ணும்போது என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நியூ ட்ராஜடியை பார்க்கணும்னு அவருக்கு வந்து ஒரு விருப்பம் இருக்கு. அந்த நியூ ட்ராஜடி தான் வந்து தி டிஸ்ட்ரெஸ்ட் மதர். ஓகேவா? ரைட், இந்த நியூ ட்ராஜடி தான் தி டிஸ்ட்ரெஸ்ட் மதர் பை ஆம்ப்ரோஸ் பிலிப். நம்ம முன்னாடி பார்த்த ஸ்டோரி. அதை பார்க்கணும்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா பாஸ்ட் 20 இயர்ஸ் அவர் எதுவுமே பார்த்தது இல்லை. லாஸ்டா அவர் பார்த்தது என்னன்னா கமிட்டி அப்படின்ற ஒரு பிளே. அது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா சர் ராபர்ட் ஹோவர்ட். அது வந்து ஒரு சர்ச் ஆஃப் இங்கிலாந்து காமெடி. ஓகேவா? இங்கிலாண்டோட சர்ச்சை பத்தின ஒரு காமெடி தான் அது. ஓகே, அதை பார்த்த உடனே அவர் சொல்றாரு, ஓகே நியூ ட்ராஜடி தி டிஸ்ட்ரெஸ் மதர்னு சொல்லிட்டீங்க, டிஸ்ட்ரெஸ் மதர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே he is Hector's widow அப்படின்னு சொல்றாங்க. ஹெக்டரா அப்படின்னு கேட்ட உடனே, ஓகே அவர் வந்து ஒரு பிரேவ் மேன், நான் அவரை பத்தி ஸ்கூல் பாயா இருக்கும்போது டிக்ஷனரியில அவரை பத்தி தெரிஞ்சிருக்கேன், அவர் நிறைய பத்தி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு புக்கோட எண்ட்ல வந்து ஒரு வேலரை பத்தின ஒரு ஸ்டோரி இருக்கும். காட், நான் அவங்களை பத்தி நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுவேன். காட், and next here goes. My friend asked me in the next place if there would not be some danger in coming home late in the case the Mahawks should be aboard. I assure you, says he, I thought I had fallen into their hands last night, for I observed 2 or 3 lusty black men that followed me halfway up Fleet Street and mended their pace behind me in proportion as I put on to get away from them. You must know, continued the knight with a smile, I fancied they had a mind to hunt me, for I remember an honest gentleman in my neighborhood who was served such a trick in King Charles II's time, for which reason he has not ventured himself in town ever since. I might have shown them very good sport had this been their design, for as I'm an old fox hunter, I should have turned and dodged and have played them 1,000 tricks they had never seen in their lives before. Sir Roger added that if these men had any such intention, they did not succeed very well in it, for I threw them out, says he, at the end of Norfolk Street, where I doubled the corner and got shelter in my lodging before they could imagine what was become of me. So, however, says the knight, if Captain Sentry, so we'll continue it later. Here, அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, நாளைக்கு நம்ம தியேட்டருக்கு போகலாம், ஆனா நம்ம போயிட்டு வர வழியில எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன்னா மேஹாக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மேஹாக்ஸ் யார் அப்படின்னா ஒரு ரக்ஸ், ரோட் ராபர்ஸ். ஓகேவா? அவங்க வந்து நிறைய பேர் வந்து மென்ன வந்து அடிச்சுட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வெல்த் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆள் ராபர்ஸ் அப்படின்றவங்க. அந்த ராபர்ஸோட தொல்லை வந்து ஜாஸ்தியா இருக்கும் அந்த ரோட்ல வரும்போது. அதனால அவர் என்ன கேட்கிறாரு, ராபர்ஸோட தொல்லை எதுவுமே இருக்காது இல்ல அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா முன்னாடி நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஃபிளீட் ஸ்ட்ரீட்ல நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு 2-3 மென் வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. இவர் எவ்வளவு தூரம் நடக்கிறாரு, கரெக்டா ப்ரொபோர்ஷனேட்டா அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து கொஞ்சம் பயம் இருந்துச்சு அவருக்குள்ள. ஓகே, இங்க இவரை வந்து ஹண்ட் பண்ற வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஞாபகம் வந்தது, என்ன, ஒரு ஹானஸ்ட் ஜென்டில்மேன், அவரோட நெய்பர்ஹுட்ல இருந்த ஒரு ஜென்டில்மேன் வந்து கிங் சார்ல்ஸ் செகண்டோட டைம்ல வந்து நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பிளே பண்ணிட்டு அவங்களை ஏமாத்திட்டு எல்லாம் போயிட்டு இருந்திருக்காரு. இதே மாதிரி வேக வேகமா நடந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு போகும்போது அவர் வந்து இந்த மாதிரி 2 பேர் வந்து ஹண்ட் பண்ண வரும்போது அன்னைக்கு பயந்தவர் தான். அதுக்கப்புறமேட்டு அவர் திரும்ப என்ன பண்ணவே இல்லை, ரோட்ல நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனா நான் வந்து பயந்து ஓடி இருக்க கூடாது, நான் வந்து ஒரு குட் ஸ்போர்ட்ஸ்மேன், அதுவும் இல்லாம நான் வந்து ஒரு ஓல்டு ஃபாக்ஸ் ஹண்டர் வேற,
சோ நான் என்ன பண்ணிருக்கணும், திரும்பி நின்று அவங்களை அடிச்சிருக்கணும். அப்படி மட்டும் நான் அடிச்சிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 ட்ரிக்ஸை வந்து நான் உங்களுக்கு முன்னாடி வந்து பிளே பண்ணிருப்பேன். வேக வேகமா நிறைய பிளாக்ஸ் கொடுத்து கிக்ஸ் கொடுத்து அவங்களை நான் வந்து விரட்டி அடிச்சிருப்பேன். மேபி நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா அவங்களை வந்து ஆக்சுவலா நான் என்ன பண்ணிருக்கணும்னா கிட்டத்தட்ட அடிச்சு தூக்கி நார்த்ஃபோக் ஸ்ட்ரீட்ல போட்டிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நான் வேகமா எங்க வீட்டுக்கு போயிருக்கணும். எதுக்குள்ள, அவங்க வந்து எழுந்து நடந்து அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு இமேஜின் பண்றதுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கணும், அவங்களை ஏமாத்திட்டு நான் எங்க வீட்டுக்கு போயிருக்கணும், அடிச்சு போட்டு நான் எங்க வீட்டுக்கு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் சொல்றேன். திஸ் ரிவீல்ஸ் அவுட் தட் ரோஜர் ஹாஸ் அ லவ் ஃபார் பிளே. அவருக்கு வந்து பிளே பாக்குறது பிடிக்கும். அதே சமயம் வந்து he is not a man of பயந்து போற கேரக்டர்லாம் கிடையாது. எதிர்த்து நின்று அடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பட் ஆனா ஒரு ஹியூமரஸ் சென்ஸ்ல தான் அதை வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சொல்லணும் உள்ள ஒரு பயம் இருக்கு, இருந்தாலும் ஹியூமரஸா வந்து பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நல்லா பேசிக்கிட்டே இருக்காரு. சோ இப்படி பேசினதுக்கு அப்புறமேட்டா நெக்ஸ்ட் வந்து எப்படி பிளேக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. எப்படி பிளேக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க. சோ என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, however says the knight, if Captain Sentry will make one with us tomorrow night, and if you will both of you call upon me about 4 o'clock, that we may be at the house before it is full. I have my own coach in readiness to attend you, for John tells me he has got the four wheels mended. So என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்து கேட்கிறாரு, ஓகே நீங்க வரீங்க, கேப்டன் சென்ட்ரியும் வராரா? தட் இஸ் அடிசன் இஸ் கம்மிங். கேப்டன் சென்ட்ரின்னு சொல்லும்போது இட் ரிஃபர்ஸ் டு ரிச்சர்ட் ஸ்டீல், ரைட்? அப்ப சென்ட்ரியும் வராரா நாளைக்கு நம்ம கூட? அவரும் வர மாதிரி அப்படின்னா நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, ஒரு 4 o'clock கிட்ட எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா, கால்னா போன் கிடையாது, நீங்க 4 o'clock கரெக்டா என் வீட்டுக்கு ரெடியா இருந்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன், என்னோட ஓன் கோச் இருக்கு, நான் எடுத்துக்கிட்டு கரெக்டா வந்தேன் அப்படின்னா, நீங்க 4 o'clock வந்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னாவே என்ன பண்ணிடலாம்னா அந்த பிளே ஹால் ஃபில் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஒன்னா போயிடலாம், அந்த இடத்துக்கு நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஜான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 4 wheels வந்து மெண்டட்ல இருக்கு. அவரோட 4 wheeler வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா மெண்டிங்க்கு கொடுத்திருக்காரு, ரிப்பேரிங்க்கு கொடுத்திருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம போயிட்டு வந்துடலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து அவங்க பிளான் பண்றாங்க. சோ எப்படி வந்து அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Then they says here they எப்படி வந்து அந்த தியேட்டருக்கு போய் ரீச் ஆகுறாங்க. The captain, who did not fail to meet me there at the appointed hour, bid Sir Roger fear nothing, for that he had put on the same word which he made use of at the battle of Steinbreak. Sir Roger's servant, and among the rest my old friend the butler, had I found provided themselves with good oaken plants to attend their masters upon this occasion. When he had placed him in the coach, with myself at his left hand and captain before him, and his butler at the end of his footman in the rear, we convoyed him in safety to the playhouse, where, after having marched up the entry in good order, the captain and I went in with him and seated him betwixt us in the pit. As soon as the house was full and the candles lighted, my old friend stood up and looked around him with a pleasure which a mind seasoned with humanity naturally feels in itself at the sight of multitude of people who seem pleased with one another and partake of the same common entertainment. So finally என்ன நடக்குது அப்படின்னா எப்படி போறாங்க அப்படின்ட்டு. ஸோ கேப்டன் கரெக்டா அந்த டைம்க்கு வந்துட்டாங்க. அந்த டைம்க்கு வந்தோடனே எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரீச் ஆகுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, ரைட்? ஸோ தே வேர் வெரி பிக். ஒரு கோச் இருக்கு, அந்த கோச்ல வந்து யார் யார் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சர் ரோஜர் இருக்காரு. ரோஜரோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து அடிசன் இருக்காரு. ஆப்போசிட்ல வந்து கேப்டன் உட்கார்ந்து இருக்காரு. அவங்களுக்கு கூட அவங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட் பட்லரும் வராரு, ஓகேவா? பட்லரும் அவரோட ஃபுட்மேனும், அவருடைய காவலாளி அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க 2 பேருமே வந்து பேக் சைட்ல உட்காந்துருக்காங்க. இவங்களெல்லாம் உட்காந்தோடனே அவங்க வந்து பிளே ஹவுஸ்க்கு போயிட்டாங்க. பிளே ஹவுஸ்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இவங்க தான் வந்து என்டர் ஆகுறாங்க. இவங்க எல்லாரும் கூட என்டர் ஆயிட்டு கரெக்டா போயிட்டு பிட்ல உட்காந்துக்கிறாங்க. ஏன் பிட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பிளே அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி எந்த மாதிரியான கிரவுண்ட் அப்படின்னா ஒரு சர்க்குலர் கிரவுண்ட், சரியா? இந்த இடத்துலதான் வந்து ஆக்சுவலா பிளே நடக்கும். சென்டர்ல கொஞ்சம் பள்ளமா இருக்கும் இந்த இடம். இதை சுத்தி இங்க கீழே இருந்து இப்படி மேல, ரைட்? ஸ்டேடியம் மாதிரி தான், ஓகேவா? ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி தான். கீழே இருந்து மேல அந்த ஹைட்ல வந்து கேலரியில வந்து எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. கீழே இவங்க வந்து ஒரு பிட்ல போயிட்டு உட்காராங்க. பிட் அப்படின்றது என்னன்னா
அவங்களோட சீட் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் க்ளோஸரா பாக்குற மாதிரி போய் உட்காந்துக்கிறாங்க. உட்கார்ந்த உடனே அந்த ஸ்கிரீன் வந்து ஃபுல்லா, ஹவுஸ் வந்து ஃபுல்லான உடனே கேண்டில்ஸ் எல்லாம் லைட் பண்றாங்க. ஏன்னா நைட் டைம் அப்படின்னா கேண்டில்ஸ் லைட் பண்ண உடனே இவர் நேரா என்ன பண்றாருன்னா எழுந்து ஒரு தடவை சுத்தி பாக்குறாரு. ரீசன் என்னன்னா, இவ்ளோ பேரு ஒன்னா சேர்ந்து ஒரே ஒரு செரிமனியை வந்து என்ஜாய் பண்ண போறோம் ஹாப்பியா அப்படின்றதுனால அவர் வந்து சுத்தி பாக்குறாரு. சுத்தி பார்த்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிட்டு he placed himself, திரும்ப உட்கார்ந்துக்கிறார். I could not but fancy to myself as the old man stood up in the middle of the pit that he made a very proper center to a tragic audience. Upon the entering of Pyrrhus, the knight told me that he did not believe the king of France himself had a better start. I was indeed very attentive to my old friend's remarks because I looked upon them as a piece of natural criticism and was well pleased to hear him at the conclusion of almost every scene telling me that he could not imagine how the play would end. One while he appeared much concerned for Andromache, and a little while after as much for Hermione, and was extremely puzzled to think what would become of Pyrrhus. என்ன ஆச்சு அப்படின்னா, இவருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ், அடிசன் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. ஏன்னா வந்து இவ்வளவு ஒரு அழகான இப்படி ஒரு மேனை வந்து பாக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா he is so naturalistic, ரைட்? அவரை பார்க்கும்போது அவர் எழுந்து நிக்கக்கூடிய இடம்லாம் எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரெயிட்டா நம்ம தியேட்டர்ல போயிட்டு நின்னோம்னா பின்னாடி நிறைய பேருக்கு மடையும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல தான் அவர் கரெக்டா நின்றுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பிளே ஓபன் ஆகுது, பைரஸ் தான் உள்ள என்டர் ஆகுறாரு. பைரஸ் என்டர் ஆன உடனேவே பக்கத்துல நைட் என்ன பண்றாருன்னா இவங்க காதுல பேசிக்கிட்டே இருக்காரு. அடிசன்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி இந்த கிங் ஆஃப் பிரான்ஸோட கதை முடியும்னு சொல்லிட்டு என்னால கெஸ் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாஸ் பண்றாரு. ஓகேவா? ஒவ்வொரு சீன் முடியும் போதும் நடுவில் இவரோட கமெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு இவர் காதுல. ஒரு நேச்சுரல் கிரிட்டிசிசம் மாதிரி தான் இவர் நினைச்சிட்டே இருக்காரு. ஆனா அவரே என்ன சொல்றாருன்னா, ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே முடியல. ஏன்னா ஒவ்வொரு சீன்லயும் அவரோட பிளேயோட தாட் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு சீன்ல பார்த்தா அவருக்கு ஆண்ட்ரோமேக்க பிடிச்சிருக்கு, ஆண்ட்ரோமேக் ரொம்ப பாவப்படுறாரு. ஒரு சீன்ல பார்த்தா ஹெர்மியான் பாவமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஃபைனலா அவரோட கியூரியாசிட்டி எங்க இருக்குன்னா, பைரஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்ற கியூரியாசிட்டி இருக்கு. ஓகே, ரீசன் என்ன பைரஸ் மேல இவருக்கு இவ்வளவு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு அப்படின்னா, திஸ் மேன் இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்திருப்போம், ஸ்டீலோட எஸ்ஏல நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க, he loves a widow. அந்த விடோ வந்து இவரை ஏமாத்திட்டு போயிட்ட மாதிரி நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? இங்கேயும் ஆண்ட்ரோமேக் வந்து ஒரு விடோ, ரைட்? அந்த விடோ வந்து பைரஸ் லவ் பண்றாரு. அப்ப பைரஸோட நிலைமை எப்படி இருக்கும்? மேபி அவருடைய ஓன் ரிஃப்ளெக்ஷனா ஒரு பைரஸை பாக்குற மாதிரி கூட இருக்கலாம். அதனால இவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்சிமம் அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே இவர் வந்து கெஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுவார், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் here. When Sir Roger saw Andromac's obstinate refusal to her lover's importunities, he whispered me in the ear that he was sure she would never have him, to which he added with a more than ordinary vehemence, "You can't imagine, sir, what it's to have to do with a widow." Upon Pyrrhus, his threatening afterwards to leave her, the knight shook his head and muttered to himself, "Do if you can." This part dwelt so much upon my friend's imagination that at the close of the third act, and I was thinking of something else, he whispered in my ear, "These widows, sir, are the most perverse creatures in the world. But pray, says he, you that are a critic in this play according to your dramatic rules, as you call them, should your people in tragedy always talk to be understood? Why there is not a single sentence in this play that I do not know the meaning of." So this is the end of the third act. என்ன நடக்குது அப்படின்னா, அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆண்ட்ரோமேக்க பத்தின கமெண்ட் கொடுக்குறாரு. ஓகேவா? ஆண்ட்ரோமேக் வந்து பைரஸோட லவ் வேணான்னு சொன்ன உடனே இவர் கமெண்ட்டை பாஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா, சார் அப்படின்னு சொல்லிட்டு அடிசனை கூப்பிடுறாரு. அடிசனை கூப்பிட்டுட்டு சொல்றாரு என்னன்னா, வெரி சிம்பிள், "You can't imagine, sir, what it is to have to do with a widow." பைரஸை பத்தி சொல்றாரு. பைரஸோட நிலைமை எப்படின்னா, பைரஸ்னு இல்ல, யாரா வேணா இருக்கட்டும், உங்களால கெஸ் பண்ணவே முடியாது எப்படி விடோ வந்து சம்மதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு, இல்லைன்னா விடோ கிட்ட எப்படி ஆக்ட் பண்ணணும்னு கூட உங்க யாருக்குமே தெரியவே தெரியாது. ரீசன் என்னன்னா, அவங்களோட மைண்ட் செட் வந்து எப்ப வேணா எப்படி வேணா மாறும் அப்படின்ற மாதிரி இவரோட மைண்ட் செட். ஏன்னா he knows more about widow அப்படின்றதுனால அந்த கமெண்ட் வந்து பாஸ் பண்றாரு. ஆண்ட்ரோமேக் வந்து எனக்கு நீங்க வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே பைரஸ் என்ன பண்றாருன்னா த்ரெட்டன் பண்றாரு.
நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நான் வந்து உன்னோட பையனை வந்து கொன்னுடுவேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்ண உடனே என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து கிளம்புறாங்க. நான் ஹெக்டரோட கோஸ்ட்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற உடனே எஸ் எஸ் இவர் உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தலையாடுறாரு. ஹி இஸ் ஜஸ்ட் நாடிங் ஹிஸ் ஹெட். ஏன் அப்படின்னா டூ இஃப் யூ கேன், முடிஞ்சா என்ன பண்ண அவங்க பையனை நீ வேணா கொன்னுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ரீசன் இஸ் அவருக்கு நல்லாவே தெரியுது, ஏன்னா பைரஸ் எல்லாம் அவங்க பையனை கொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆண்ட்ரோமேக்கா அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்கும்போது அவங்க பையனை வந்து கொல்ல முடியாது அப்படின்றது இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அந்த தேர்ட் ஆக்ட் முடியுது. தேர்ட் ஆக்ட் முடிஞ்ச உடனே அடிசன் எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. எதையோ யோசிச்சுட்டு இருந்த உடனே இவர் திரும்ப விஸ்பர் பண்றாரு காதுல. என்ன அப்படின்னா, இந்த விடோஸ் எல்லாம் தான் மோஸ்ட் பெர்வர்ஸ் கிரியேட்டர்ஸ். இவங்களை புரிஞ்சுக்கவே முடியாத கிரியேட்டர்ஸ் யாரு இந்த வேர்ல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா விடோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு கிரிட்டிக் தானே, அதனால நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. இந்த பிளே எப்படி இருக்கு, இந்த பிளேவை எப்படி நீங்க கூப்பிடுவீங்க, இந்த விடோவை நீங்க என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்க, எப்படி வந்து அவங்க வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ஸ்கெட்ச் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அப்புறமேட்டா ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. ட்ராஜடியில பேசுற டயலாக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு புரியாது இல்ல, ஆனா இந்த ட்ராஜடியில பேசுறது எல்லாமே நம்மளுக்கு புரியுதே, ஏன், ரீசன் என்ன? அதே மாதிரி இந்த ட்ராஜடியில எல்லா மீனிங்குமே எனக்கு கரெக்டா புரியுது, மேபி என்ன ரீசனா இருக்கும் எனக்கு கரெக்டா புரியறதுக்கு, நீங்க ஒரு கிரிட்டிக்கா வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். கொஸ்டின் கேட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, Addison was greatly escaped. What happened to Addison? The fourth act very luckily began before I had time to give the old gentleman an answer. Well, says the knight, sitting down with great satisfaction, I suppose we are now to see Hector's ghost. He then renewed his attention and from time to time fell a praising the widow. He made indeed a little mistake as to one of her pages, whom at first entering he took for Astyanax. But he quickly see him right in that particular, though at the same time he owned he should have been very glad to have seen the little boy, who says he must needs be a very fine child by the account that is given of him. Upon Hermione's going off with a menace to Pyrrhus, the audience gave a loud clap, to which Sir Roger added, "Oh my word, a notable young baggage." So next one is question கேட்ட உடனே ஐயோ எனக்கு ஆன்சர் சொல்ல தெரியலையேன்னு சொல்லிட்டு அடிசன் ஃபீல் பண்ணி நிற்கும் போது டக்குன்னு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபோர்த் ஆக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நல்லவேளை தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்கேபிசம் இருக்கு அடிசனோட மைண்ட்குள்ள. ஸோ அடிசனோட உடனே நைட் என்ன சொல்லிடுறோம், ஓகே நம்ம உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு பாங்க ஸ்டார்ட் பண்றாங்க. சப்போஸ் வி ஆர் நவ் டு see a ஹெக்டர்ஸோட கோஸ்ட்டை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்து அந்த டெசிஷன் கேட்கறதுக்காக அவங்க போறாங்க. He then renewed his attention and from ஒரு டைம் டு டைம்ல என்ன பண்றாருன்னா விடோவை பத்தி பிரைஸ் பண்ணிக்கிட்டே வராரு. ஒரு டைம்க்கு வந்து ஆண்ட்ரோமேக்கை பத்தி பிரைஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறமேட்டா என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன பையன் ஒரு லிட்டில் பேஜ் வந்து உள்ள என்ட்ரான உடனே இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, ஆஸ்டியானக்ஸ் தான் என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. ஓகே, பட் ஆக்சுவலா அது ஆஸ்டியானக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டா ஆஸ்டியானக்ஸ் மேல ஒரு பெரிய மரியாதையும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலும் இருக்கிறது, ஒரு சைல்ட் ஃபீல் வருது. ஏன்னா ஆஸ்டியானக்ஸை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும்போது ஓகேவா, ஏன்னா அவர் ரொம்ப சின்ன பையன். அது மட்டும் இல்லாம ஒரு மாம் வந்து தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி வந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படின்றதுனால இவர் மேல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு கிரியேட் ஆகுது. ஓகேவா, ஆஃப்டர் தட் ஹெர்மியான் வந்து போகும்போது பைரஸ் கிட்ட போகும்போது ரைட் போயிட்டு நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணும்போதுலாம் ஆடியன்ஸ்லாம் வந்து ரவுண்டா வேகமா வந்து கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இவர் என்ன சொல்றாருன்னா நோட்டபிள் யங் பேகேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றாரு. யாருன்னா ஹெர்மியான். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஃபைனல் ஆக்ட். So what is the final thing? As there was a very remarkable silence and stillness in the audience during the whole action, it was natural for them to take the opportunity of these intervals between the acts to express their opinions of the players and their respective parts. Sir Roger, hearing a cluster of them praise Orestes, struck in with them and told them that he thought his friend Pylades was a very sensible man. As they were afterwards applauding Pyrrhus, Sir Roger put in a second time, "And let me tell you," says he, "though he speaks but little, I like the old fellow in whiskers as well as any of them." Captain Sentry, seeing 2 or 3 weeks
who sat near us, leaned with an attentive ear towards Sir Roger, and fearing lest they should smoke the night, plucked him the elbow and whispered something in his ear that lasted till the opening of the 5th act. So finally என்ன ஆகுது அப்படின்னா, அந்த in between act 4th actக்கும் 5th actக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கேப், மேக்ஸிமம் இந்த ஆக்ட் டு ஆக்ட் இருக்க கேப்ஸ் எல்லாம் அங்க இருக்க ஆடியன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கமெண்ட்ஸ் பாஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது பக்கத்துல நிறைய குரூப், ஒரு கிளஸ்டர் ஆஃப் மென் என்ன பேசுறாங்கன்னா, ஆஸ்டியஸை பத்தி பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நடுவுல திடீர்னு சார் ரோஜர் இன்டர்ஃபியர் ஆயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்டியஸை விட பைலட்ஸ் இருக்காருல்ல அவரோட ஃப்ரெண்ட், அவர் தான் ரொம்ப சென்சிபிளா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ரீசன் அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, பைரஸை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. பைரஸை பத்தி பேசும்போது சார் ரோஜர் உள்ள என்ட்ராய்ட் என்ன சொன்னான்னா, ஏன் அவர் எனக்கு ரொம்ப சென்சிபிளா தோணுது அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப கரெக்டா வந்து பேசுறாரு, அதனால வந்து அவர் தான் ரொம்ப சென்சிபிளா எனக்கு தோணுது, அந்த ஓல்டு மேன் தான் ரொம்ப சென்சிபிள் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டே பக்கத்துல கேப்டன் சென்ட்ரி இருக்கார். கேப்டன் சென்ட்ரி என்ன பாக்குறாரு அப்படின்னா, இவங்களுக்கு பக்கத்துல ஒரு 2-3 பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப அட்டென்டிவா வந்து சார் ரோஜர் பாஸ் பண்ற கமெண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப அட்டென்டிவா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து பார்க்கும்போது அவ்வளோ குட் பர்சனாலிட்டிஸா தெரியல. கைண்ட் ஆஃப் ராக் மாதிரி தெரியுறாங்க. ஓகேவா? ஒரு ஸ்மோக் அப்படின்றது என்னன்னா ராக் அப்படின்ற மீனிங், ஒரு ஸ்லாங் டேர்ம் தட் மீன்ஸ் ராக். ஓகேவா? அவங்கள பார்க்கும்போது ராக் மாதிரி தெரியுது. மேபி நம்மளுக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்றக்கூடிய பர்சன்ஸா இருக்க போறாங்க, அதனால அவர் வந்து அமைதியா இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவரோட எல்போவை பிடிச்சிட்டு சார் ரோஜரை பிடிச்சி இழுத்து ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஓகேவா? பக்கத்துல 2 பேர் இந்த மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா 5th act வந்து பிகின் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 5th act வந்து ஸ்டார்ட் அவுட் ஆகுது. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். The knight was wonderfully attentive to the account which Austeus gave of Pyrrhus his death, and at the conclusion of it told me it was such a bloody piece of work that he was glad it was not done upon the stage. Seeing afterward Austeus in his raving fit, he grew more than ordinary serious and took occasion to moralize, that is, in his way, upon an evil conscience, adding that Austeus in his madness looked as if he saw something. As we were the first that came into the house, so we were the last that went out of it. Being resolved to have a clear passage of our old friend, whom we did not care to venture among the jostling of the crowd, Sir Roger went out fully satisfied with his entertainment, and we guarded him to his lodging in the same manner that we brought him to the playhouse. Being highly pleased for my own part, not only with the performance of the excellent piece which had been presented, but with the satisfaction which it had given to the good old man. So what they say is, at 5th act ஆரம்பிச்ச உடனே நைட் என்ன சொல்றாரு அப்படின்னா, he just says wonderfully, ரொம்ப அட்டென்டிவா வந்து அவருடைய கமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்றாரு. என்னன்னா, கிளியரா போயிட்டு ஆஸ்டஸ் வந்து பைரஸோட டெத்தை வந்து கரெக்டா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ தென் கன்க்ளூஷனை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு பிளட்டி பீஸ் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்றாரு. நல்ல வேளை இது வந்து ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. He was glad it was not performed on stage. அது வந்து ஒரு பிட்ல தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. பீப்புள் வந்து அப்படியே நேரா ஆக்ட் பண்றாங்க. ஒரு பெரிய ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது ரொம்ப ஆக்வர்டான பிளேவா கூட முடிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு அந்த மேட்னஸ்ல வந்து ஃபைனலா வந்து ஆஸ்டஸ் கத்தும் போது அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, சீயிங் சம்திங், அந்த வெஞ்சன்ஸை பார்த்துட்டு கத்துறது வந்து நம்மளுக்கு பிளே படிச்சா தெரியும். ஏதோ ஒரு பேயை பார்த்துட்டு கத்துற மாதிரி, மேடா இருக்க மாதிரி இவர் வந்து எதையோ பார்த்துட்டு ஒரு மேட்னஸ்ல அஃபெக்ட் ஆன மாதிரி ஆஸ்டஸ் இருக்காரு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யாரு ஹவுஸ்குள்ள வராங்கன்னா இவங்க தான். ஸோ லாஸ்டா வெளியில போக வேண்டியதும் இவங்க தான். ஸோ ஃபைனலா இவங்க வெளியில வராங்க. அவங்க ஓல்ட் ஃப்ரெண்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கூட்டிட்டு வராங்க. எப்படி சார் ரோஜரை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்த்த அந்த ஃபீலிங்கோட ஒரு ஹாப்பியா வெளில வராரு. அவங்களை காட் பண்ணி எப்படி கூட்டிட்டு வந்தாங்களோ அதே மேனர்ல அவர் வந்து அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு விடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டதுக்கு அப்புறமேட்டா இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அடிசன் ஃபீல்ஸ் தட் ஸ்பெக்டேட்டர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, ஒரு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஒரு குட் ஓல்டு மேனோட அவரோட சாட்டிஸ்பாக்சனோட நம்ம ஒரு நல்ல பிளேவை பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபுல் சாட்டிஸ்பாக்சனோட மீதி 2 பேர் கேப்டன் சென்ட்ரியும் ஸ்பெக்டேட்டரும் அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரோஸ் பீஸ். ஸோ வெரி சிம்பிள் பிளே, சிம்பிள் ப்ரோஸ், பட் more interesting. So that's the end of the
and it is taken from the source of Sir Roger de Coverley essays from the Spectator. And thanks for watching. If you like the video, kindly share and subscribe to the channel. Thank you.